गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। वृषभध्वजाय विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्र प्रचोदयात्। ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை. நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிவன் கோயில்களிலையும் மாசி மகம் உற்சவத்துக்கான கொடி இன்னைக்கு ஏறுறது. இந்த வியாழக்கிழமை அப்படின்னாலே குருவுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. கடந்த சில மாதமாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கும் பிரத்யக்ஷ தெய்வம் காஞ்சி பூஜ்ய ஸ்ரீ மகா சுவாமிகளோட அற்புதங்களை ஒரு சிறு கதை வடிவோட உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு அற்புதம் 1974-75 நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பார்க்கலாமா? நம்ம பெரியவாளோட மிகச்சிறந்த பக்தர், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அவாத்தில் எல்லாருமே நம்ம பெரியவாளை நினைக்காத நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மிகச்சிறந்த பக்தர்கள் அவாத்தில் எல்லாரும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அதாவது ராமச்சந்திரன் சீதாலட்சுமி, அவளுக்கு 5 வயசில் ஒரு பொன் குழந்தை, தங்க விக்கிரகம் மாதிரி ஜொலிக்கிற மாதிரி குழந்தை. அவளோட அப்பா, அதாவது சீதாலட்சுமியோட மாமனார், இவெல்லாம் ஒரு காரில் கிளம்பி பெரியவாளை பார்க்குறதுக்காக காஞ்சிபுரம் வந்து நின்றார். வர வழியில் அந்த குழந்தையோட தாத்தா, அதாவது சீதாலட்சுமி மாமனார் இருக்கார் இல்லையா, வயசானவர், உடல் பாதைகள் கொஞ்சம் கொஞ்சம் உண்டு. சுங்குவார் சத்திரம் வந்தவொன்னு ஒரு இடத்துல நிறுத்த சொல்லியிருக்கார். தம் புள்ளிட்ட காரை நிறுத்திட்டு திறந்துண்டு அந்த ரோட்டை கடந்து எதிர்பக்கமாக போய் சிறுநீர் கழித்துட்டு திரும்பி வரலாம். போயாச்சு. திரும்பி வர மெயினான ஒரு என்ஹெச், நேஷனல் ஹைவேஸ். அது பார்த்தோம்னா கண்ணிமிக்கிற இடத்துல 2-3 காரோ பஸ்ஸோ லாரியோ ஆட்டோவோ போகக்கூடிய ஒரு டிராஃபிக் மிகுந்த இடம். அந்த மாதிரி டிராஃபிக்கான இடத்துல அந்த குழந்தை அவள் அம்மா 2 பேரும் கிழன்னு பார்த்துன்னு இருக்கார். அவள் வர்றது கண்ணிமைக்கிற நேரத்தில் அந்த குழந்தை என்ன பண்ணிடுத்துரு, தாத்தா தாத்தான்னு அப்போ தான் தன்னோட தாத்தாவை பார்க்குறதா நினச்சிண்டு. எல்லா குழந்தைகளுக்குமே தாத்தா பாட்டின்னா ஒரு ஆசை உண்டு. தாத்தா தாத்தான்னு பார்த்துட்டு அந்த குழந்தை மனசில் பயம் ஒன்றும் இல்லை, பயமறியாத குழந்தை, என்ன நடக்க போகிறதுங்கிறதுன்னு தெரியாது. டக்குன்னு கிராஸ் ஆகிடுது. கிராஸ் பண்ணும்போது கண்ணிமைக்கிற நேரத்தில் ஒரு கார் அந்த குழந்தை மேலே இடித்து குழந்தைய தூக்கி எறிஞ்சிடுது. அதாவது அந்த குழந்தையோட அப்பா அம்மா தாத்தா இவா கண்ணெதிரிலேயே நடந்துடுது. இவாளுக்கு மூச்சு பேச்சே வரல. குழந்தைகளை பார்த்தோன்னு ஒரே அழுக. குழந்தைய தூக்கிண்டு காரில் இம்மிடியட்டாக காஞ்சிபுரம் போகிறோம். ஏன்னா செங்குவார் சத்திரத்துலேருந்து காஞ்சிபுரம் பார்த்தாலும் ஒரு 20-25 கிலோமீட்டர் தான் நியரஸ்ட்டு பெரிய ஊரை தான். அங்கே போய் ஒரு ஆஸ்பத்திரியில் காமிச்சிருக்கேன். ஆஸ்பத்திரியில் முதலுதவிலாம் செஞ்சுருக்கேன். இது காஞ்சிபுரத்தில் அவளுக்கு ரொம்ப வேண்டிய உறவினர் உத்தரம் இருந்ததுனால அவரும் குழந்தைய வந்து பார்த்துட்டு உடனே நேராக மடத்துக்கு போயிட்டார். மடத்துக்கு போயிட்டு பெரியவாளை பார்க்குறதுக்காக கூட்டம் அன்றைக்கி என்னவோ அதிகம் இல்லை.
இவாளோட நல்ல நேரம் போல இருக்கு. பெரியவாள்கிட்ட சொல்லியிருக்கார், இந்த மாதிரி தன்னோட ஷெட்டரோட ஃபேமிலி காரில் பெரியவாளை பார்க்க வந்ததாகவும், அப்போ அந்த குழந்தை காரில் அடிபட்டு பேச்சு மூச்சு இல்லாமல் போய் காஞ்சிபுரம் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கிறதாகவும் சொல்லியிருக்கார். காஞ்சிபுரம் ஆஸ்பத்திரியில் இதுக்கிடையில் என்ன நடந்துடுத்துன்னா, முதலுதவி பண்ணிவிட்டு இங்கே அந்தளவு வசதிகள் கிடையாது, குழந்தை கொஞ்சம் சீரியஸாகவே இருக்கா, நீங்கள் மெட்ராஸுக்கு கூட்டும் படுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கார். உடனடியாக வந்த கார்லேயே மெட்ராஸ் கிளம்பி போட்டான். இங்கே பெரியவாள்கிட்ட சொல்லியிருக்கா இல்லையாவா உறவினர், சொன்ன உடனே பெரியவா என்ன பார்க்குறச்சியா இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு ஒரு நிமிஷம் கண்ணை மூடிண்டு ஒரு தியானம் பண்ணியிருக்கார். தியானம் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு தட்டுக்கூடையிலேருந்து ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து அவர்கிட்ட கையில் கொடுத்து, நீ இந்த பழத்தை நீ மெட்ராஸுக்கு எடுத்துன்னு போ, அந்த குழந்தையோட தலைமாட்டில் வச்சிடும், போகும்போது மறக்காமல் காமாட்சியை தரிசனம் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கார் பெரியவா. அவரும் பெரியவா சொன்ன மாதிரி காமாட்சி கோயிலுக்கு போகிற நட சாத்திர நேரம், சீக்கிரம் பாருங்கோ கதவை மூடணும்னு சொல்லியிருக்கார். அந்த 2-3 நிமிஷம்தான் பார்த்துருப்பார் காமாட்சியை. பார்த்துட்டு அங்கேருந்து குங்கும பிரசாதம் வாங்கிட்டு உடனடியாக மெட்ராஸ் கிளம்பி போட்டார். அவர் மெட்ராஸ் கிளம்பி போனப்போ அந்த குழந்தை பார்த்தேன்னா ஐசியூவில் இருந்துருச்சு. டாக்டர்கிட்ட இவாள்லாம் உட்காந்துருக்கா, அப்பா அம்மா தாத்தா. அவள்கிட்ட இவா கேட்டிருக்கா, டாக்டர் இப்போ தான் வந்து பார்த்துட்டு போயிருக்கார், குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு இப்போதைக்கு ஒன்றும் சொல்ல முடியாது, கோமால போனாலும் போகலாம், அப்படி கோமால போயாச்சுன்னா ஒரு நாளோ 1 வருஷமோ 10 வருஷமோ நமக்கு ஒன்றும் தெரியாது, ஏதாவது மெடிக்கல் மிராக்கள் நடந்தாதான் குழந்தை பிழைக்கும்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஐசியூ நடிச்சிட்ட கெஞ்சி குத்தாடி அந்த பெரியவா கொடுத்த பழத்தை அந்த குழந்தை தலைமாட்டில் வச்சுட்டு காமாட்சி குங்குமத்தை அந்த குழந்தை நெத்தியில் சின்னதாக பூசிட்டு அந்த உறவினரும் வெளியில் வந்து விட்டான். இவா உட்காந்துருக்கா, ஏன்னா குழந்தைக்கு மூச்சு பேச்சு இல்லை, செயற்கை முறையில் சுவாசம் கொடுக்கப்பட்டுருக்கு. 1 மணிக்கூர் ஆச்சு, 2 மணிக்கூர் ஆச்சு, 3 மணிக்கூர் ஆச்சு. இவாளுக்கு பயம் அதிகமாகின்றே இருக்கு. திடீர்னு அந்த குழந்தை உடல்ல சின்னதாக அசைவுகள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இவாளுக்கு ஒரே ஆச்சரியம். கொஞ்சம் நேரமாக நல்ல அசைவுகளே அந்த குழந்தை கைகாலெல்லாம் ஆட்ட ஆரம்பிச்சுடுது. ஈனஸ்வரத்தில் ஏதோ சொல்கிறது இவா காதில் விழலை, ஏன்னா இவா ஐசியூவில் வெளியில் உட்காந்துருக்கு. ஸோ குழந்தை கோமாவுக்கு போகலை. அன்றைக்கி ராத்திரி ஒரு 8:30-9 மணியப்போ பார்க்கும்போது ஓரளவு குழந்தை தேறிடுது. அதை ஒரு ஸ்பெஷல் ரூமுக்கு மாற்றிவிட்டு ஐசியூவிலேருந்து டாக்டர் சொல்லியிருக்கார், ஒன்றும் இனிமேல் கவலைப்பட ஒன்றும் கிடையாது, கோமாக்கெல்லாம் குழந்தை போகாது, இது ஒரு மெடிக்கல் மிராக்கிள், நன்னா ஆகிடுவா, கவலைப்படாதீங்கன்னு சொன்ன கூட இவாளுக்கு துக்கம் இருந்தாலும் ஓரளவு சந்தோஷம் ஒரு சிறு அளவு வந்துடுது. அப்பா அம்மா தாத்தா இந்த சொந்தக்காரர் வந்திருக்கார் இல்லையா, எல்லாரும் ஒரு 3 நாள் அங்கேருந்து ஆஸ்பத்திரியில் எல்லாருமே தங்கியிருக்கா, ஸ்பெஷல் ரூம் இல்லையா. 3 நாளில் அந்த குழந்தை ஓரளவு நன்னாவே சுத்தமாகிடுது. மறுநாள் 4வது நாள் டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு டாக்டர் நர்ஸிட்ட சொல்லிட்டு போயிருக்கு. அந்த குழந்தை தன்னோட அம்மாவை பார்த்து, அம்மா இந்த 2-3 நாளாக என்னோட ஒரு குழந்தை விளையாடின்னு இருந்தது, அந்த பாப்பாவை பார்க்கணும், அந்த பாப்பாவோட விளையாடணும் போல இருக்குமா அப்படின்னு சொல்லி.
இங்கே அந்த பாப்பாலாம் யாருமே கிடையாதே கண்ணான். இல்லைம்மா உனக்கு தெரியாது, அந்த பாப்பா என்னோட விளையாடின்னு இருந்தா டெய்லி, அவ்வளோ அழகாக இருப்பா, என்ன மாதிரியே இருக்கா, அவரோட நான் விளையாடணும்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிடுது உடனே. உடனே அம்மாக்காரி என்ன சொல்லியிருக்கான்னா, அப்படியா எனக்கு தெரியலையே, அந்த குழந்தை எப்படி இருந்தா பாப்பா சொல்லு, இங்கே எங்கேயாவது பக்கத்தில் ரூமில் எங்கேயாவது இருந்தால் கூட்டின்னு வரேன்னு சொல்லியிருக்கா. அந்த குழந்தை ஒன்றே சொல்லியிருக்கு, இந்த மாதிரி பச்சை பட்டு பாவாடை கட்டின்னு இருந்தால், ஓரளவு நீளமான தலைமுடி ஜிமிக்கி போட்டுன்னு இருந்தா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த மாதிரி குழந்தை அங்கே யாருமே கிடையாது. அந்த பச்சை பாவாடை கட்டின்னு இருக்கா, ஜிமிக்கி போட்டுன்னு இருக்கா, ஓரளவு நீளமான தலைமுடின்னு சொன்னது அவள் சொந்தக்காரருக்கு மட்டும்தான் தெரியும். அவருக்கு பளீர்னு உரைச்சிருக்கு. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில் போனார் இல்லையா, இங்கே வரத்துக்கு முன்னால் ஒரு நிமிஷம்தான் காமாட்சியை பார்த்துருப்பார். அன்னைக்கு அந்த காமாட்சி தகதக தகதகன்னு பச்சை பட்டு புடவையில் தான் இருந்திருக்கு. இன்னொரு ஆச்சரியம் பாருங்க. ஸோ அந்த குழந்தையோட 3 நாள் விளையாடி இந்த குழந்தைக்கு உயிரூட்டினது சாட்சாத் அந்த காமாட்சி தான் அப்படிங்கிறது அந்த பிரசாதத்தை கொண்டு வந்த அந்த சொந்தக்காரருக்கும் நம்ம மகா பெரியவாளுக்கு மட்டும்தான் தெரியும். என்ன ஒரு அற்புதம்! காமாட்சியே வந்து அந்த குழந்தை ரூபத்தில் அந்த குழந்தைக்கு உயிரூட்டி நல்ல நிலைமையை கொடுத்துருக்கா. அப்படிங்கும்போது நம்ம பெரியவாள் தெய்வம்தான், பரமாச்சாரியார் தான் தெய்வம், தெய்வம்தான் நம்ம பரமாச்சாரியா அப்படிங்கிறதுக்கு இதைவிட வேறு ஒரு சான்று நமக்கு தேவையே கிடையாது. அவர்கிட்ட நம்மளை பரிபூர்ணமாக ஒப்படைச்சுட்டா போகிறோம். அவர் யாரையும் கைவிட்டது கிடையாது. புரியுறதா? இன்னொரு அற்புதம் அடுத்த வியாழக்கிழமை பார்க்கலாமா? ஹரஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர், ஹரஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர். எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம்.